ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். ஓப்போவில் ஒரு உருப்படியான சீரிஸ் அப்படின்னா ரெனோ சீரிஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் ஓப்போ ரெனோ 6 அண்ட் 6 ப்ரோ அப்படின்ற ரெண்டு ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 6 ப்ரோ 5G ஃபோனில் என்னெல்லாம் இருக்குது இல்லை அப்படின்றத பார்க்க போகிறோம். கூடிய சீக்கிரமே ரெனோ 6க்கான வீடியோ உங்களுக்கு வரும். இன்றைக்கி தான் இந்த ஃபோன் லான்ச் பண்ணாங்க, உடனே உங்களுக்கு ஒரு வீடியோ வந்துருச்சு. இந்த மாதிரி லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டுக்கான அன்பாக்சிங் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லவுடலி டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டெக்கில் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு அப்டேட் உடனடி அப்டேட்டா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குயிக்கா ஒரு அன்பாக்சிங் பண்ணிடலாம். மேல க்ளோ ஆகக்கூடிய இந்த ஒரு ரேப்பரை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். பாக்ஸோட டாப்ல 6ன்னு மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாட்டம்ல ஓப்போ Reno 6 Pro அண்ட் 5G அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேக் சைடில் ஃபோனோட சார் வேல்யூ, ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் என்ன, கலர் வேரியன்ட் என்ன அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ சீலை வந்து சைடில் ஓப்பன் பண்ணிட்டு ஸ்லைட் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே ஸ்லைடாக வந்து முன்னாடி ஓப்பன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் எப்பயும் போலவே பாக்ஸை டாப்ல வந்து ஓப்பன் பண்ணிட்டு உள்ள பார்த்தோம் அப்படின்னா டாப்ல ஒரு குட்டி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. எடுத்தோடனே சிம் எஜெக்டர் டூல், யூசர் மேனுவல் அண்ட் வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் மொபைலுக்கான டிரான்ஸ்பரண்ட் கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் முக்கியமானது மொபைல். மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு ரேப்பரை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் பேக் சைடில் இருக்கக்கூடிய இந்த ஒரு ஸ்டிக்கரையும் ரிமூவ் பண்ணிவிட்டு மொபைல் ஆன் பண்ணிடலாம். டிசைன் ரொம்பவே வந்து காம்பேக்டாக இருக்குது. இதை பற்றி டீட்டெயிலாக வந்து நம்ம வீடியோவில் பார்க்கலாம். அண்டு கேஸை வந்து மொபைலோட போட்டு பார்க்கலாம். நல்லாவே ஃபிட்டாக இருக்குது, ஓகே தான். அண்ட் நெக்ஸ்ட் அடாப்டர் அப்படின்னு பார்க்கும்போது 65 வாட்ஸ் அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கான சார்ஜிங் கேபிள் டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. கேபிளோட குவாலிட்டி நல்லாவே இருக்குது. ரொம்பவே ரேராக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இயர்ஃபோன் பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க, அதுவும் டைப் சி இயர்ஃபோன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோன் கையில் இருக்குது. ஃபோனை பற்றி டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சின்ன டார்கெட் என்ன அப்படின்னா, இந்த வீடியோ ஒரு 24 மணி நேரத்துக்குள்ளே ஒரு 5000 பேர் லைக் பண்ணாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்குமே அப்படின்னு திங்க் பண்ணுறேன். வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நண்பருமே ஒரு லைக் மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா போதும், நம்ம சேனலுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கும். 24 மணி நேரத்தில் ரீச் பண்ணுறோமா அப்படின்றத பார்க்கலாம். மொபைலோட லுக் அண்ட் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது செம இம்ப்ரெஸ்ஸாக இருந்தது இதோட டிசைன் அப்படின்னு சொல்லலாம். பேக் சைட் பார்த்தீங்க அப்படின்னா 2 கலர் வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஒன்று அரோரா அப்படின்றது நம்ம இப்போ ரிசீவ் பண்ணியிருக்கிறது, ரெண்டாவது ஸ்டெல்லார் பிளாக் அப்படின்ற இன்னொரு வேரியண்ட் இருக்குது. அண்ட் சைடு ஃப்ரேம் ஃபுல்லாக மெட்டல் பாடியிலையும் பேக் சைடு வந்து கிளாஸ் பாடியில் கொடுத்துருக்காங்க. மேட் ஃபினிஷில் இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. நம்ம ஃபிங்கர்ஸ் என்ன தான் வச்சாலும் கூட அந்த ஃபிங்கர் பிரிண்ட் வந்து படவே இல்லை, ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதோட கலர் பார்த்திங்க அப்படின்னா கிரேடியன்ட் கலரில் இருக்குது. லைட்டு வெளிச்சம் படுறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த கலர் வந்து சூப்பராக க்ளோ ஆகுது. ஃபுல்லாக வந்து ப்ளைனாக க்ளோ ஆகாமையும் மேட் ஃபினிஷில் கொஞ்சம் நாய்ஸ் ஆட் பண்ணால் எந்த அளவுக்கு இருக்கும் அந்த மாதிரியான ஒரு ஃபீலில் டிசைன் வந்து நார்மலை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற ஃபீலே இருக்குது. ரொம்பவே நல்லாவும் இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் ஃபோனோட வெயிட் அண்ட் திக்னஸ் கம்மியாக வேணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த ஃபோன் சூட்டபுளாக இருக்கும். ஏன்னா வெறும் 7.6 mm தான் வந்து திக்னஸ், வெயிட் 177 கிராம் தான் வெயிட் இருக்குது. கையில் ஹோல்டு பண்ணோம் அப்படின்னா அந்த வெயிட் இருக்கிற ஃபீலே இல்லை. அண்ட் 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் கர்வ்டு டிஸ்பிளேவாக வந்து கொடுத்துருக்காங்க சைடு வந்துட்டு. ஸோ கையில் ஹோல்டு பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. நல்ல ஒரு ப்ரீமியம் லுக் கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம் ஃபோன் வந்துட்டு. அண்ட் டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது 3D கர்வ்டு டிஸ்பிளே அப்படின்றனால ரொம்பவே மினிமம் பெசல்ஸ் வந்து சைடில் நல்லா ஃபீல் பண்ண முடியுது. டாப் அண்ட் பாட்டம்லேயுமே வந்து நல்ல மினிமம் பெசல்ஸு. லெஃப்ட் சைடில் பஞ்ச் ஹோல் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டிஸ்பிளே சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6.5 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் OLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோடையும் வருது. யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே ஒரு ஸ்மூத்தான ஃபீல் கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இதில் HDR10+ சப்போர்ட் இருக்கனால நீங்கள் HDR வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு இதில் தாராளமாக பார்க்கலாம். டச் சாம்பிளிங் ரேட்டை பொறுத்த வரைக்கும் 180 Hz கொடுத்துருக்காங்க. டச் ரெஸ்பான்ஸ் ரியலாக சூப்பராக இருக்குது. கேம் பிளேலாம் பண்ணும்போது நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குது. அண்ட் ஸ்க்ரீன் பிரைட்னஸ் நார்மல் கண்டிஷனில் 500 nits வரைக்கும் மேக்ஸிமம் போகும். அதுவே அவுட்டோரில் வெயிலெல்லாம் நிற்கிறீங்க அப்படின்னு போது 800 nits வரைக்கும் போகுது. இன்டோராக இருக்கட்டும் அவுட்டோராக இருக்கட்டும் ஸ்க்ரீன் பிரைட்னஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. அண்ட் இந்த OLED AMOLED ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா சேம் தான், ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் எதுவுமே கிடையாது. அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை பொறுத்த வரைக்கும் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. நல்லாவே ஃபாஸ்ட்டாக இருக்கு. இல்லை ஃபேஸ் அண்ட் லாக் யூஸ் பண்ணோம் அப்படின்னாலுமே ஃபேஸ் அண்ட் லாக்மே நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கு. சிம் ட்ரேவை பொறுத்த வரைக்கும் டியூவல் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 2 சிம் கார்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். டியூவல் 4G மட்டும் இல்லாமல் டியூவல் 5G சிம் இதில் போட்டு யூஸ் பண்ண முடியும். அண்ட் பக்கத்தில் மைக் கொடுத்துருக்காங்க, டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் வால்யூம் ராக்கர் கீ கொடுத்துருக்காங்க. டாப்பில் நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் OS அப்படின்னு பார்க்கும்போது கலர் OS 11.3 ஆண்ட்ராய்டு 11 பேஸ் பண்ணி ரன் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. தேவையில்லாத ஆப்ஸ் அங்கங்கே வந்து நல்லாவே எட்டி பார்க்குது. அது எல்லாத்தையுமே நம்ம அன்இன்ஸ்டாலும் வந்து பண்ணிக்க முடியுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதை தாண்டி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்கள் யூடியூப் வீடியோலாம் பார்க்குறீங்க அப்படின்னும் போது ஆடியோ மட்டும் கேட்கணும், வீடியோ பார்க்க வேணாம் அப்படின்னா ஸ்க்ரீனை வந்துட்டு ஃபுல்லாக பிளாக் ஆக்குறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்கள் நார்மலாக வந்து ஏதாவது ஒரு இடத்த ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறீங்க அப்படின்னாலே டேரெக்டாகவே வந்து
டிரான்ஸ்லேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ ஈஸியாக வந்து தமிழ் அது மட்டும் இல்லாமல் மற்ற லாங்குவேஜில் வந்து ஈஸியாக உங்களால் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்குற மாதிரியான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஸ்னாப்ஷாட் எடுத்தாலே போதும். அண்ட் இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம் ஓஎஸ் வந்துட்டு. அண்ட் நீங்கள் கேமராக இருக்கீங்க அப்படின்னும் போது கேமிங்க்குன்னு தனி ஒரு மோடு கொடுத்துருக்காங்க. ஸோ மெசேஜ் இந்த மாதிரிலாம் எதுவுமே வராமல் ஹைட் பண்ணுறதுக்கும் அண்ட் கேமை வந்து ஃப்ரேம் ட்ராப் இல்லாமல் இன்னும் நல்லா பூஸ்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹைப்பர் பூஸ்ட் 4.1 இதில் இருக்குது. அண்ட் இதனால் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். அண்ட் நீங்கள் ஆட்டோ பிரைட்னஸ் வந்து ஃபோனில் செட் பண்ணுறீங்க அப்படின்னா ஆம்பியன் லைட் சென்சார் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைடுமே வந்து கொடுத்துருக்காங்க. நார்மலாக ஃப்ரண்ட்டில் மட்டும் தான் மோஸ்ட்லி ஃபோன்ஸில் கொடுப்பாங்க. இதனால் யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்க்ரீனோட ஃப்ரண்ட் சைடாக இருக்கட்டும் பேக் சைடாக இருக்கட்டும் எந்த பக்கம் வந்து அதிகமாக வெளிச்சம் பட்டாலும் சரி ஸ்க்ரீனோட பிரைட்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிடும். நம்ம விசிபிளாக பார்க்கறதுக்கு வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளான பிரைட்னஸ் கொண்டு வந்து கொடுத்துருது. ஸோ நெக்ஸ்ட் டிவைஸாக மல்டி யூஸ் பண்ணும்போது இதோட பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருந்தது என்ன ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 1200 ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 5G ப்ராசர் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் 6 நானோமீட்டரில் பில்ட் பண்ண ப்ராசஸர். ஸோ அந்தளவுக்கு வந்து பேட்டரி கன்சப்ஷன் வந்து அதிகமாக எடுத்துக்காது. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு சில கேம் பிளேலாம் வந்து பண்ணி பார்த்தேன். என்னோட குயிக் ரிவ்யூவை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஒரு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். இதில் இன்னொரு சூப்பரான ஃபீச்சர் அப்படின்னா ஆல்ரெடி 12 GB ரேம் 256 GB இன்னொரு ஸ்டோரேஜோட கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டோரேஜில் இருந்து நம்ம வந்து ரேமாக கன்வெர்ட் பண்ணுறது ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஒரு 3 GB எடுத்து கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 12 GB ப்ளஸ் ஒரு 3 GB அப்படின்னா 15 GB வந்து ரேமாக கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். இது விர்ச்சுவல் ரேம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி இப்போ கொடுத்துருக்காங்க. 3 GB மட்டும் இல்லாமல் நீங்கள் வேணும் அப்படின்னா 5 GB கூட ரேமை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்படி இல்லைன்னா 7 GB கூட ரேம் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு டோட்டலாக 19 GB வந்து உங்களோட ஃபோன் ஒர்க் ஆகிற மாதிரி வந்து பண்ண முடியும். ஸோ ஃபியூச்சரில் வந்து ரொம்ப லேக் ஆகிற மாதிரி இருக்குது, இன்னும் கொஞ்சம் ஹெவியாக நான் யூஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறவங்களுக்கு 19 GB ரேம் யூஸ் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த விர்ச்சுவல் ரேம் பார்த்தீங்க அப்படின்னா வேணாம் அப்படின்னா நீங்கள் ஸ்டோரேஜாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கேமரா அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் 32 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஒரு சில சாம்பிள்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்காங்க குயிக் ரிவ்யூ அப்படின்றனால ஃபோட்டோஸ் எல்லாமே நல்ல ஒரு ஷார்ப்பான இமேஜ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ப்ளஸ் பியூட்டி மோடுமே வந்து ரொம்ப நல்லாவே அவுட்புட் கொடுக்குது. ஓவராலாக ஃப்ரண்ட் கேமரா நான் யூஸ் பண்ண வரைக்கும் நல்லா இருக்கு. அண்ட் பேக் சைட் கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது 4 கேமரா செட்டப்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு லுக் வைஸ் பார்க்குறதுக்கு 3 கேமரா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த ஃப்ளாஷ்க்கு கீழேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா இருக்குது. மெயின் கேமராவை பொறுத்த வரைக்கும் 64 மெகா பிக்சல் மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. ஓப்போ எப்பயுமே நல்ல ஒரு அவுட்புட் தான் கிடைக்கும். நல்லாவே சேச்சுரேஷன் எல்லாமே வந்து பூஸ்ட் பண்ணி தான் கொடுக்குது. அண்ட் ஹெச்டிஆர் கூட பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு எஃபெக்டிவாக வந்து இருக்குது ஃபோட்டோஸில் வந்துட்டு. அண்ட் நார்மலாக நீங்கள் 64 மெகா பிக்சல் எனேபிள் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னாலுமே உங்களால் பியூட்டி மோட் எல்லாமே எனேபிள் பண்ணி எடுக்க முடியுது. அண்ட் இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஹை ரெசல்யூஷனில் எடுக்கணும் அப்படின்னா 108 மெகா பிக்சல்லையும் உங்களால் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கான ஆப்ஷன் தனியாகவும் வந்து கொடுத்துருக்காங்க. பட் அதில் வந்து இந்த மாதிரியான பியூட்டி மோட் எதுவுமே வந்து அப்ளை பண்ணி உங்களால் எடுக்க முடியாது. அண்ட் வைட் ஆங்கிள் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு 8 மெகா பிக்சல் தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ மெயின் கேமராவோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எந்த அளவுக்கு வைட் கிடைக்குது அப்படின்ற ஐடியா உங்களுக்கு வந்து இப்போ கிளியராக தெரிஞ்சிருக்கும். அண்ட் ஃபைனலாக எப்பயும் போல ஒரு 2 மெகா பிக்சல் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கொடுத்துருக்காங்க. 2 மெகா பிக்சல் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ரோ ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கும் ஒரு சில ஃபோட்டோ சாம்பிள்ஸ் நீங்கள் பார்க்கலாம். இது இல்லாமல் வந்து ஒரு 2 மெகா பிக்சல் மோனோ கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபோட்டோஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஎஸ்எல்ஆர் அளவுக்கு வந்து பொக்கே எஃபெக்டோட வந்து ஃபோட்டோஸ் எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரியும் வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இல்லை யாருனாவது ஒருத்தவங்களை ஃபோக்கஸ் ட்ராக்கிங் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ஆப்ஜெக்ட்டை வந்து இது ட்ராக் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோஸ் எடுக்கிறவங்களுக்கு. ஃபாஸ்ட் சார்ஜிங் எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த ஃபோன் வேறு லெவல் அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்றத லைவ் டெஸ்ட்டோடய பார்க்கலாம். 4500 mAh பேட்டரி கெப்பாசிட்டியும் 65 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இவங்க சொல்கிறது 0 to 100% சார்ஜ் பண்ணுறதுக்கு 32 நிமிஷம் கிட்டக்க ஆகும் அப்படின்றாங்க. நான் லைவாகவே டெஸ்ட் பண்ணி பார்த்தது வெறும் 6 நிமிஷத்தில் 19% ஏறிடுது, 9 நிமிஷத்தில் 30%, 15 நிமிஷத்தில் 50% ஆயிருது, 22 நிமிஷத்தில் 70%, 30 நிமிஷத்தில் 90%, 39 நிமிஷம் கிட்டத்தட்ட 40 நிமிஷத்தில் 100% ஃபுல் சார்ஜ் ஆயிருது. அண்ட் இவங்க சொல்கிறது வெறும் 5 நிமிஷம் சார்ஜ் போட்டிங்க அப்படின்னாலே 4 மணி நேரம் ஒரு மூவி பார்க்கலாம் அப்படின்றாங்க. அண்ட் ஓவராலாக இந்த ஃபோனை பற்றி சொல்லணும் அப்படின்னா டிஸ்பிளே, டிசைன், கேமரா, பர்ஃபார்மன்ஸ், பேட்டரி எல்லாமே எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கு. ஒரே விஷயம் இதில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வந்து கொடுக்கல, சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்ததுக்கு 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஃபைனலாக இதோட ப்ரைஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு ப்ராடக்ட் இவங்களோட OPPO Reno X பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி லான்ச் பண்ணதான் ஒரு ப்ரீமியம் ட்ரூ வயர்லெஸ் இயர்பட்ஸ். ஸோ இப்போ ஒரு 3 டிஃப்ரெண்ட் கலரில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. நம்ம ரிசீவ் பண்ணது ப்ளூ கலர், பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்கு. ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற லெவலில் நாய்ஸ் கேன்சலிங் பண்ணுது, வெளியில் இருக்க எந்த சவுண்டுமே உள்ளே வராத அளவுக்கு. அண்ட் ஏற்கனவே இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10,000 ரூபா கிட்டக்க ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 days கிட்டக்க வந்து ஆஃபர் ப்ரைஸை வந்து 9,000 ரூபா வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இன்னும் வந்து இதை ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி முடிக்கல, ஃபுல் ரிவ்யூ தனியாக வருது. பட் ஆல்ரெடி நிறைய ரிவ்யூஸ் வந்து ஆன்லைனில் இருக்குது, அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே பாசிட்டிவ் ரிவ்யூ தான் இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து வாங்கலாம். அண்ட்
ஃபைனலாக இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபோனோட ப்ரைஸ் என்ன அப்படின்றத வச்சு தான் இந்த ஃபோன் வாங்கலாமா வேணாமன்றதை முடிவு பண்ண முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது இன்னும் எனக்கு வந்து ப்ரைஸ் எக்ஸாக்டாக வந்து தெரியல என்ன ப்ரைஸ் அப்படின்றது. Reno 6க்கான வீடியோ போஸ்ட் பண்ணும்போது இதோட ப்ரைஸை பற்றி சொல்கிறேன். பட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் இதோட ப்ரைஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நம்ம Reno 6 போடும்போது மறக்காமல் டிஸ்கஸ் பண்ணலாம். அந்த வீடியோவும் செக் பண்ணி பார்த்துருங்க. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லவுட் டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.